நான் பைத்தியமாக விரும்பினால் அது அவ்வளவு உறுதியான முடிவாக இருப்பதில்லை. நான் பைத்தியமாக முயற்சித்தால் அதற்கு என்னிடம் தெளிவான திட்டங்கள் இல்லை. நாம் இவ்வளவு குரூரமாக தோற்கடிக்கப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு பைத்திய நிலையை பற்றி தீவிரமாக பரிசீலிக்கின்றோம். நமது கனவுகளை இவ்வளவு வெளிப்படையாக சிதைத்த பிறகு மறுபடி ஒரு கனவை காண்பதற்கு நமக்கு வேறு எந்த வழியுமே இருக்கவில்லை. நான் பைத்தியமாகும் விருப்பத்துடன் படியிறங்கி போகும்போது அல்லது அறையின் கதவுகளை தாளிட்டு கொள்ளும்போது எனக்கு தெரியும் அது ஒரு புனித பயணம் என்று. ஆனால் நான் பாதி வழியில் பயந்து திரும்பி விடுகிறேன். கடவுளுக்கும் மனநல மருத்துவனுக்கும் இடையே ஒரு நடையை தொடங்குகிறேன். அது ஒரு அர்த்தமற்ற சமரச முயற்சி. கடவுளும் மனநல மருத்துவனும் ஒரு கள்ள ஒப்பந்தத்தால் ஏற்கனவே இந்த உலகை பங்கிட்டு கொண்டு விட்டார்கள். ஒரு பைத்தியமாக இருப்பதை விட கடினமானது, துயரமிக்கது ஒரு பைத்தியமாக இருக்க விரும்புவது. ஒரு பைத்தியமாக நடிக்கும்போது நாம் மேலும் மேலும் புத்தி கூர்மை உள்ளவர்களாகி விடுகிறோம். ஒரு பைத்தியத்தின் ஆடைகளை நாம் அணிந்து கொள்ளும்போது அது ஒரு போர் வீரனின் கவசங்கள் போல் ஆகிவிடுகின்றது. இந்த உலகத்தை பழிவாங்க, இந்த உலகத்தின் வழிமுறைகளை சிதைக்க பைத்தியமாவதை விட சிறந்த வழி ஏதுமில்லை என்று நமக்கு தெரியும். தற்கொலை செய்து கொள்வதை விட அது சாதுரியமானது, போர் தந்திரம் மிக்கது. ஆனால் ஒருவன் தற்கொலை செய்து கொள்வதற்கு இந்த உலகில் எண்ணற்ற வழிகள் இருக்கின்றன. அது ஒருவனின் சுயமான தேர்வு. ஆனால் பைத்தியமாவது ஒரு சுய தேர்வு அல்ல. அது இன்னொருவரின் முடிவு, ஒரு சமூக முடிவு, ஒரு கலாச்சார முடிவு, ஒரு வரலாற்று முடிவு. நான் என் வரலாற்றை நிர்பந்திக்க விரும்புகிறேன். நாம் நமது விதியோடு ஏன் வீணே போராட வேண்டும்? நம்மால் இந்த நரகத்தின் ஒரு செங்கலை கூட அசைக்க முடியவில்லை. நம் எல்லா யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்தான் வேண்டும். நாம் உயிரோடு இங்கிருந்து வெளியே போக வேண்டும் என்றால் வேறு எந்த வழியுமே இல்லை. ஆனால் மொத்த உலகமும் பைத்தியக்காரத்தனத்தை போதிக்கிறதே தவிர ஒருவனை அவ்வளவு எளிதில் பைத்தியமாக அனுமதிப்பதில்லை. நான் என் தலையில் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவன் பைத்தியமாவதற்கு சட்டபூர்வமான அனுமதிகள் ஏதும் தேவையில்லை என்ற போதும் சில முறையான ஏற்பாடுகள் இருக்கத்தானே வேண்டும். யாரோ ஒருவன் தண்ணீருக்குள் இறங்கி செல்வது போல அவ்வளவு லகுவாக பைத்திய நிலைக்குள் இறங்கி செல்கிறான். யாரோ ஒருத்தி ஒரு மலர் மலர்வது போல அவ்வளவு இயல்பாய் பைத்தியமாகிறாள். அவர்களுக்கு பைத்தியமாக இருப்பது என்றால் என்னவென்று ஒருபோதும் தெரிந்திருக்கவில்லை. அவர்களுக்கு தங்களை பைத்தியம் என்று தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் ஒருபோதும் வரவே இல்லை.